நமக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார். அவரை பின்பற்றக்கூடிய அளவுக்கு இருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். நமக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார். நாம் அவரை பின்பற்றக்கூடிய அளவுக்கு அந்த தெய்வம் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த பூமியிலே பரிசுத்தமாய் வாழ்ந்து நல்ல குணங்களை உடைய நல்ல தெய்வத்தை பின்பற்ற கர்த்தர் நமக்கு கிருபை அளித்ததற்காக எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. 2 கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் உயிரோடு இருக்கிற தெய்வம், எங்கள் நடுவே எங்களைப் போல வாழ்ந்த தெய்வம். எங்களை படைத்த போது உம்மை போல எங்களை படைத்திருக்கிறீர். ஹல்லேலூயா. இந்த படைப்புகள் எல்லாம் மேலாக சிறந்த படைப்பாக எங்களை படைத்தீர். நீரும் இந்த பூமிக்கு வந்தபோது தேவதூதனை போல வரவில்லை, எங்களைப் போல வந்தீர். ஹல்லேலூயா. 2 கைகளை வைத்து கர்த்தரை துதிப்போம். ஆண்டவர் இந்த உலகத்திலே தூதர்கள் தவறு செய்த போது தூதர்களை ஆண்டவர் மீட்டெடுக்க தன் ஜீவனை கொடுக்கவில்லை. நாம் பாவத்தில் விழுந்த போது நம்மை மீட்டெடுப்பதற்காக கல்வாரி சிலுவையில் மரித்து நம்மை விலையேற பெற்றவராய் எண்ணின இந்த அருமையான ஆண்டவர், அவரை நாம் பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நாம் அவரை பின்பற்ற வேண்டும். அவரை பின்பற்ற முடியும். அவரை போல குணம் நமக்கு உண்டாக வேண்டும். நாம் எல்லாரும் அவரை போல உண்டாக்கப்பட்டாலும் முதல் மனிதனாகிய ஆதாம் பாவம் செய்த போது அவனுடைய குணங்கள் நமக்குள்ளே வந்துவிட்டது. அவனுடைய முதல் குணம் என்ன தெரியுமா? மனைவியை குறை சொல்ற குணம். அவனுடைய முதல் குணம் என்ன தெரியுமா? மனைவியை என்ன செய்துட்டான்? குறை சொல்லிட்டான். 2வது நீர் கொடுத்த மனைவின்னு சொல்லிட்டான். சொல்லி அவரையே குறை சொல்லி குறைகள் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ, ஒருவரை ஒரு குற்றப்படுத்துகிற வாழ்க்கை வாழ வந்து விட்டோம். சில புருஷன் நினைக்கிறாங்க, என்ன பாஸ்டர், நாங்கள் அமைதியாக தான் இருக்கிறோம், எங்கள் ஒய்ஃபு தான் எங்களை குறை சொல்கிறாங்கன்னு சொல்கிறேன். சரி, உன்னையும் சேர்த்து சொல்கிறேன், நீனும் உன் புருஷனை குறை சொல்லாத ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ உன்னை ஒப்புக்கொடு. இந்த முதல் ஆதாமுனுடைய அந்த குணமே சுயந்தான். நான் வாழணும், நல்லா இருக்கணும், எனக்கு எல்லாம் உதவி செய்யணும், எனக்கு எல்லாம் மற்றவங்க என்னை மதிக்கணும், இதுதான் அவனுடைய குணம். சுயம் அவனை ஆண்டு கொண்டிருந்தது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் சுயத்தை நிறைவேற்ற இந்த பூமிக்கு வரவில்லை, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஆகினாலே நாம் வேதத்தில் பார்க்கும்போது இந்த இயேசுவை பின்பற்ற வேண்டும். அவருடைய குணங்கள் நமக்கு வர வேண்டும். அவர் எப்படி வாழ்ந்தார் அப்படி நாம் வாழ வேண்டும். அதுதான் நம்முடைய குறிக்கோளாக இருக்கணும். எனக்கு எவ்வளோ சம்பள உயர்வு கிடைக்கும், எனக்கு என்ன சுகம் கிடைக்கும், எனக்கு இன்னும் என்ன சொத்து வரணும், இன்னும் எனக்கு என்ன பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகணும், இது இருந்தாலும் இவைகள் அல்ல நம்முடைய நோக்கம். நம்முடைய நோக்கமெல்லாம் உம்மை போல மாறணும். இந்த உலகத்தில் நான் உம்மை நேசிக்கணும். இயேசுவே, நீர்தான் என் இருதயத்துக்குள்ளே இருக்கணும். என் இருதயத்தை கிழித்து பார்த்தா வேறு ஒன்றும் இருக்கக்கூடாது. உம்மோடு கூட வாழணும் என்கிற அந்த விருப்பத்தை தாரும். ஜெபமெல்லாம் மாறணும். இயேசுவே, என்னை உம்மை போல மாற்றும் என்று ஆண்டவருக்குள் நம்மை வைத்து கொள்ள வேண்டும். உன் குடும்பங்களிலே பிரச்சனை, சண்டைகள் வருகிறதா? சண்டைகள் வரும்போது உன் குணத்தை கண்டுபிடிச்சிரு. எவ்வளோ கோபம், எவ்வளவு எரிச்சல், எவ்வளோ போட்டி, எவ்வளோ வார்த்தைகள் இருக்குது, இதெல்லாம் கண்டுபிடிச்சி என்கிட்ட உம்முடைய குணம் இல்லையே ஆண்டவரே, உங்கள் குணத்தை எனக்கு தாரும், உம்மை நான் பின்பற்ற வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பாராக. அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. இந்த ஒரு பிரசங்கம் தான் இந்த சபையில் அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்கள். தலைப்பு எல்லாம் வித்தியாசமாக இருந்தாலும் குணம் மாறணும், குணம் மாறாட்டமாக இருக்கக்கூடாது. குணத்தை மாற்றுங்க. அதுதான் நம்ம சபைக்கு ஆண்டவர் கொடுத்த அழைப்பு. அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய சபைக்கு கொடுத்த அழைப்பு அதுதான். அவரை போல மாறிக்கிட்டே இருக்கணும். உடனே மாற்றம் வந்துடாது. ஆனால் உனக்குள்ள மாறிக்கொண்டே இருக்கிற வாழ்க்கையை ஆண்டவர் தருவாராக. ஆமேன். மத்தேயு சுவிசேஷம் இல்லை, அவர் பாவம் செய்யவில்லை. அவர் என்ன செய்யலை? பாவம் செய்யலை. பாவம் செய்யவில்லை என்று சொன்ன உடனே அடுத்த வார்த்தை வருகிறது, அவர் வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. வாயில் என்ன இல்லை? வஞ்சனை இல்லை. அடுத்தது கீழே கீழே வாசியுங்கள். அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும்
பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை அப்படியே ஒப்புவித்தார். அதான் இயேசு கிறிஸ்து. அவர் பாவம் செய்யவில்லை. கைதட்டி கர்த்தரை துதிப்போம். இந்த உலகத்தில் வந்த எல்லா மனிதர்களும் பாவம் செய்தார்கள். ஆனால் இயேசு ஒரு பாவமும் செய்யவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு பாவமும் அவர் செய்யவில்லை. அதான் அவரை பற்றி இருக்கிற மகிமையான ஒரு 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 அவருடைய இருந்த குணத்தில் அதுதான் மகிமை. அவரை விசாரித்து பார்த்தான் பிலாத்து. அவரை விசாரித்து பார்த்துட்டு சொல்றான், இவரிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை. அல்லேலூயா. இவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணவில்லை. இயேசு தன்னை சுற்றிலும் உள்ளவர்களை பார்த்து சொன்னார், என்னில் பாவம் உண்டென்று உங்களில் யாராவது சொல்ல முடியுமா? அப்படி அவர் சொல்ல முடிந்தது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தார். உங்களையும் என்னையும் போல இந்த பூமியில் இந்த மாம்சத்தில் அவர் வந்து பிறந்தாலும் அவர் தன் வாழ்க்கையில் பாவத்துக்கு விலகி வாழ்ந்தார். அதுதான் அவருடைய குணம். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பாவங்கள் இருக்கிறது. அந்த பாவங்களுக்கு விலகி வாழணும். அதற்காகத்தான் இயேசு கிருபையை கொடுக்கிறார். அதற்காகத்தான் இயேசு பரிசுத்தாவியின் பலனை கொடுக்கிறார். இந்த ரெண்டு காரியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருப்பதின் ரகசியமே இந்த பாவத்தை ஜெயித்து வாழ, பாவ சுபாவங்களை நம்மை விட்டு அகற்றி ஆண்டவருக்காக 100% வாழத்தான் ஆண்டவர் இந்த உதவியை பரத்திலிருந்து நமக்கு அனுப்பி தருகிறார். விசுவாசிகளாகிய நீங்கள், ஆண்டவரே நீர் பாவம் செய்யாமல் வாழ்ந்தீர், நானும் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு என் வாழ்க்கை நாளுக்கு நாள் மாறி உம்மை போல மாறணும். ஆண்டவரே நீர் உம்முடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை, உம்முடைய வாயிலே தவறான வார்த்தைகள் பயமுறுத்தும் போது நீர் பேசவில்லை. ஆண்டவரே என் வாழ்க்கை நீர் மாற்றி அமைத்தரணும் என்று சொல்லி அவரை போல வாழ்வதற்குரிய வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு கொடுப்பாராக. முதலாவது மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடைய. பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்குரிய திறவுகோல் முதல் வசனமே ஆண்டவர் சொல்றார், ஆவியில் எப்படி இருங்கள்? எளிமையாயிருங்கள். ஆவியில் எளிமை உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லுகிறார். அப்படியானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் உங்களுடையது. பரலோக ராஜ்யத்தில் ஏராளமான வாசஸ்தலங்கள். இந்த வாசஸ்தலங்களுக்கு போவதற்கு முதல் திறவுகோல், முதல் சாவி ஆண்டவர் கொடுத்திருக்கிற திறவுகோலே நீ ஆவியில் எளிமையாயிரு. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, ஆவியில் எளிமையாயிரு. சத்தமாய் சொல்லுங்கள், ஆவியில் எளிமையாயிருக்கணும். இயேசு ஆவியில் எளிமையாயிருந்தார். ஆவியில் எளிமை என்றால் என்ன? அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் என்ன என்று பார்க்க வேண்டும். ஆவியில் எளிமை இல்லாதவர்கள், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாமே இருக்குது, செல்ஃப் சஃபிஷியன்சி, எனக்கு எல்லாமே போதுமான அளவுக்கு இருக்குது, நான் போதுமான அளவு பைபிள் படிச்சுட்டேன், போதுமான அளவு ஜெபம் பண்ணுறேன், போதுமான அளவு எனக்கு எல்லாம் தெரியும், போதுமான அளவு ஆண்டவர் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டார். செல்ஃப் சஃபிஷியன்சி, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். உலகம் அதைத்தான் சொல்லுது. உலகத்தில் நீ வேலைக்கு போனால் யாரை எடுப்பாங்க? செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கிறவங்க. செல்ஃப் சஃபிஷியன்சி, எல்லாம் எனக்கு நல்லா தெரியும், இங்கே இருக்கிற எல்லா காரியமும் எனக்கு நல்லா தெரியும், நல்லா செய்திருவேன்னு சொல்லி சொல்கிறவங்கள தான் எடுப்பாங்க. யாரை எலெக்ட் பண்ணுவாங்க? யாரை இந்த உலகம் எலெக்ட் பண்ணும்? யாரை எலெக்ட் பண்ணுவாங்க? நல்லா பேச தெரிஞ்சவனை தான் எலெக்ட் பண்ணுவாங்க. நான் எல்லாம் செய்து முடிச்சுடுவேன், இந்த தேசத்தில் ஏழைகளே இருக்க மாட்டார்கள் ஆட்சியில், இந்த தேசத்துக்கு நான் வரும்போது எல்லாரையும் நான் பெரிய உயர்த்தி விடுவேன் என்று சொல்லுகிற ஆளைத்தான் ஏமாந்து எலெக்ட் பண்ணிடுவாங்க. பேச்சில் தான் இருப்பானே தவிர எலெக்ட் பண்ண பிறகு போராட்டங்களும் பிரச்சனைகளும் ஏகப்பட்ட காரியங்களும் வருகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் சஃபிஷியன்சி அல்லாவிட்டால் சுயநம்பிக்கை உடையவனும்
சுயதிருப்தி உடையவனையும் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த மாட்டார். ஆண்டவரே, உம்மாலே இல்லாமல் என்னாலே ஒன்றும் செய்ய முடியாது. கைவேத்து கர்த்தரை துதிப்போம். ஆண்டவரே, எனக்கு நீர் தேவை என்று சொல்லுகிறவன் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவான். கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்வாராக. ஆவியின் எளிமை என்று சொல்லும்போது, பணத்திலே எளிமை என்று சொல்லுகிறவன் பிச்சைக்காரன். பணம் இல்லாதவன் தான் யாரு? பிச்சைக்காரன். பிச்சைக்காரன் என்று சொல்லும்போது எளிமையானவன். பிச்சைக்காரன் என்று சொன்னால் யார்? உண்மை உள்ள பிச்சைக்காரன். இப்போ உள்ள பிச்சைக்காரன்லாம் செல்ஃபோன் வச்சுருக்கிறான். இப்போ உள்ள பிச்சைக்காரன்லாம் என்ன வச்சுருக்கிறான்? செல்ஃபோன் வச்சுருக்கிறான். செல்ஃபோன் வச்சு அடுத்த பிச்சைக்காரங்கிட்ட பேசுகிறான். நான் இந்த தெருவில் இத்தனை நம்பர் வீட்டில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், நீ இந்த தெருவுக்கு வராத, நீ ஒரு 2 தெரு தள்ளி போய் எடு, அதுக்கு பிறகு நான் அடுத்த 2 தெருவுக்கு போவேன்னு சொல்லி அவன் செல்ஃபோன் வச்சுருக்கிறான். அவன் வட்டிக்கு காசு கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். இங்கே முன்னால் உட்காந்துருக்க ஆள் நிறைய வட்டிக்கு காசு கொடுக்குற ஆட்கள். உங்ககிட்ட இருந்து காசை வாங்கி வட்டிக்கு காசு கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஆட்களை நம்ம பார்க்குறோம். சில ஆட்களுக்கு வீடு இல்லாமல் இல்லை. இங்கெல்லாம் ஒரு அம்மா வந்து உட்காந்துருக்கும், இங்கேயும் உட்காந்துருக்கும், பேரன் பேத்தி எல்லாமே இருக்குது. அவன் மகன்கிட்டே பேசுவேன், ஏப்பா உங்கள் அம்மாவை உங்கள் வீட்டிலே வைக்காமல் இங்கேயே வச்சுருக்கேன் என்ன பேக்கோட அப்படின்னு சொன்னால், அங்கேயே இருக்கட்டும் ஐயா, எங்களுக்கு நிம்மதியாக இருக்கட்டும் அப்படிங்கிறான். இப்படித்தான் ஆட்கள் இருக்கிறாங்களே தவிர உண்மையில் பிச்சைக்காரர்கள் வெகு சிலர். உண்மை பிச்சைக்காரன் யாரு? அவனுக்கு எந்த வித வழியும் கிடையாது. அவனுக்கு வீடு கிடையாது, அவனுக்கு பேங்க்கு ரிசோர்ஸஸ் கிடையாது, பணம் கிடையாது. அவன் டெய்லி கஷ்டப்பட்டு அந்த நாளில் அவனுக்கு கொஞ்சம் பிச்சை கிடைக்கும், அதை அன்னைக்கு சாப்பிட்ருவான். அடுத்த நாள் என்ன எடுப்பான்? பிச்சை எடுப்பான். அடுத்த நாளும் அப்படி தான் அவனுடைய பிச்சை பாத்திரம் எம்டி ஆயிரும் டெய்லி. அடுத்த நாள் அவன் பிச்சை எடுத்தால் தான் சாப்பிட முடியும். அந்த அளவு தான் உண்மையான பிச்சைக்காரர். அந்த அளவு தான் இருக்க வேண்டாம். அதுதான் ஆவியின் எளிமை. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு ஒவ்வொரு நாளும் தேவன் தேவை. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கலாமே? கைகளை பேத்து கத்துருவோம். பேங்க் பேலன்ஸை வச்சோ அல்லாவிட்டா எனக்கு எல்லாம் தெரியும், ஆண்டவர் மன்னிக்கிறார், கிருபையெல்லாம் கொடுத்துட்டார், என்பது நான் எப்படியும் வாழப்போகிறேன், அவர் சிலுவையில் எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டேன். இன்னைக்கு உபதேசம் அதுதான். சிலுவையில் அவர் எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டாரு. சிலுவையில் ஒன்று ஆசீர்வதிச்சிட்டாரு. இனிமேல் நீ ஒன்றும் ஆண்டவரை தேடணும்னு அவசியம் இல்லை. ஜெபம் தேவையில்லை, உபவாசம் உனக்கு தேவையில்லை. சும்மா சர்ச்சைக்கு வா, நல்ல சந்தோஷமாயிரு, நல்ல ஆடை உடுத்து, எவ்வளவு பணத்துக்கு நீ ஆடை வாங்க வேண்டுமோ அவ்வளவு பணம் கொடுத்து ஆடை வாங்கி சந்தோஷமாய் வாழு. அதுதான் இயேசு நமக்கு செய்து முடிச்சிட்டாருன்னு சொல்கிறான். அப்படி இல்லை, இயேசு செய்தது உண்மை, ஆனால் தினந்தோறும் அவரோடு இருக்கிற ஐக்கியம் உனக்கு தேவை. ஆண்டவரே, உம்மாலே அல்லாமல் என்னாலே ஒன்றும் செய்ய முடியாது என்கிற நிலைமைக்கு நாம் வந்தால்தான் பரலோக ராஜ்யம் உன்னுடையதாக மாறும். அல்லேலூயா. கைகளை வைத்து கர்த்தரை துதிப்பாமே. 2 கைகளை வைத்து, ஆண்டவரே, தினந்தோறும் உம்முடைய சமூகத்துக்கு போய் நிற்க எனக்கு உதவி செய்யும். உம்முடைய உதவி இல்லாமல் ஒரு நாள் கூட என் குடும்பத்தை நான் நடத்த முடியாது. ஒரு நாள் கூட என் சம்பளத்தை நம்பி என் வீட்டை நான் நடத்துகிறதில்லை. உம்முடைய உதவி எனக்கு தேவை. கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். உம்முடைய ஒத்தாசை எனக்கு தேவை. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு என்ன வரணும்? ஒத்தாசை தினந்தோறும் வரணும். அவரை நம்பி வாழணும். நீர்தான் ஆண்டவரே என் நம்பிக்கை என்று அந்த நம்பிக்கை நீர்தானே ஆண்டவரே. வாழ்க்கையில் நீர்தான் ஆண்டவரே எல்லாவற்றையும் செய்யணும் என்ற அந்த வாழ்க்கை நமக்கு வேணும். 2வது உதாரணம் குழந்தை. ஒரு குழந்தையை எடுத்துக்கொள்ளுங்க, பிறந்த குழந்தை. இந்த குழந்தைக்கு ஏதாவது செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஒவ்வொரு காரியத்துக்கும் அழுது அது அழுதா உடனே தாய் அதை கவனித்து அதுக்கு என்ன செய்யணுமோ செய்யும்போது அது அழுகையை நிப்பாட்டி தாயினிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு குழந்தையை பார்க்குறீங்க. அதுதான் பைபிளில் சொல்லி இருக்குது. நீங்கள் சிறு பிள்ளைகளைப் போல மனம் திரும்பாவிட்டால் எங்கே போக மாட்டீங்க? பரலோக ராஜ்யத்துக்கு நீ போக முடியாது. அந்த சிறு குழந்தையை போல ஒவ்வொரு காரியத்துக்கும் அந்த தாயை நம்பி வாழ்வது போல நாமும் இந்த தெய்வத்தை பிடித்து கொண்டு வாழ்வதற்காகத்தான் அந்த விசுவாசத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த குழந்தை தாயை நம்பி ஒவ்வொரு காரியத்துக்கும் வாழ்வது போல
total dependence on God. ஆண்டவர் மேலே முற்றிலும் நம்பிக்கை வைத்து, அதுதான் சரியான விசுவாசம் என்பது. ஒவ்வொரு காரியத்தையும், சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும், கர்த்தரையே நம்பி வாழுகிற ஒரு தாயை நம்பி வாழுகிற ஒரு குழந்தையைப் போல என் வாழ்க்கையில் என்னை நீர் மாற்றிவிடணும் ஐயா. நீர் இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நான் எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி, எனக்கு எவ்வளவு உயர்வு வந்தாலும் சரி, எனக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் சரி, எனக்கு எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் சரி, கஷ்டம் வந்தாலும் சரி, உம்மையே நான் பற்றி கொள்ளுவேன். ஹல்லேலூயா. உம்மையே நான் பிடித்து கொள்ளுவேன் என்கிற அந்த எளிமையின் வாழ்க்கை நமக்கு வர வேண்டும். ஆமென். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 3:3. ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல், ஏனெனில் மாம்சத்தின் மேலே நம்பிக்கையாயிராமல், ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து, ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து, கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே, கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். விருத்த சேதனம் உள்ளவர்கள். விருத்த சேதனம் என்றால் மாம்சத்தின் நுனித்தோலை வெட்டி எறிந்து விடுவது. ஆவிக்குரிய விருத்த சேதனம் என்பது என்ன? எந்த மாம்சத்தின் மேலும் நமக்கு நம்பிக்கை இருக்கக்கூடாது. பணத்தின் மேலோ, பதவியின் மேலோ, அல்லாவிட்டால் பொருட்களின் மேலோ, உனக்கு வரப்போகிற சொத்துக்களின் மேலோ, உனக்கு வரப்போகிற எந்த உலக நன்மையின் மேலோ உனக்கு நம்பிக்கை வரக்கூடாது. அதை வெட்டி எறிந்து விட வேண்டும். கர்த்தர் பேரில் மாத்திர நம்பிக்கை வைப்பது தான் ஆவிக்குரிய உண்மையான விருத்த சேதனம். இந்த விருத்த சேதனத்தை உடையவர்களாய் வாழணும். இயேசு இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தார்? அவர் தெய்வம்தான். அவர் சகலவற்றையும் உண்டாக்கினவர் தான். அவர் சகலவற்றையும் படைத்தவர். ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார்? தன்னுடைய வாழ்க்கையை வாசிக்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்கள். யோவான் 5:19. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். இதனுடைய அர்த்தம் என்ன? தானாக அவர் ஒன்றும் செய்ய மாட்டார். அவரால் செய்ய முடியுமா? முடியாதா? செய்ய முடியும். நம்மால் சில காரியங்களை செய்ய முடியுமா? முடியாதா? முடியும். நம்மால் சில காரியங்களை செய்ய முடியும். ஆனால் நம்முடைய நம்பிக்கை அவராக தான் இருக்கணும். கைகளை வைத்து கர்த்தரை துதிப்போமே. இங்கே அதைத்தான் நம்ம பார்க்குறோம். பிதாவானவர் எதை செய்கிறாரோ அதையே அன்றி இயேசு ஒன்றையும் தானாய் செய்ய மாட்டார். தன் பிதாவையே அவர் நம்பி ஆவியில் எளிமை உள்ளவராயிருந்தார். வாசியுங்கள் மறுபடியும் அந்த யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசியுங்கள். 30. நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை. நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறது இல்லை. நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். நான் கேட்கிறபடிதான் நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல், எனக்கு சித்தமானதை நான் தேடாமல், என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே, என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால், என் தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது. நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறது இல்லை. ஆண்டவராக சுயமாய் அவராலே செய்ய முடியும். ஆனால் ஒன்றையும் நான் என் சுயமாய் செய்கிறது இல்லை. நான் எனக்கு சித்தமானதை தேடுகிறது இல்லை. நான் என் பிதாவின், என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதை செய்கிறேன் என்று அவர் சொல்லி அவர் எளிமையாக அவர் வாழ்ந்தார். அந்த குணம்தான் நமக்கு வேணும். நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன செய்வோம்னா, நமக்கு சித்தமானதை நம்ம செய்வோம், நமக்கு பிரியமானதை நம்ம செய்வோம். அதான் ஆதாமின் வம்சத்துக்கும் 2ஆம் ஆதாமினுடைய வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசம். எனக்கு சித்தமானதை நான் செய்ய வரவில்லை. என் பிதா எனக்கு சொன்னதை தவிர நான் ஒன்றையும் செய்கிறது இல்லை. அவர் எனக்கு சொன்னதைத்தான் நான் செய்ய வந்தேன். என்னுடைய சுயமானதை செய்ய வரவில்லை. இதான் ஆவியின்
எளிமை என்பது. இந்த அனுபவம் நம்ம எல்லாருக்கும் வேணும். எல்லாரும் 2 கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, நான் என் சுய பலத்தினால, என் சுய சக்தினால, நான் சுய விருப்பத்தினால, நான் யாரோ சொன்னதை நான் செய்யாதபடி நீங்க சொல்றத மாத்திரம் செய்கிற ஒரு நல்ல ஆவியை எனக்கு தாங்க ஆண்டவரே. என்னுடைய விருப்பம் எல்லாம் நீர் என்ன சொல்லுகிறீரோ, நீர் என்னத்தை செய்கிறீரோ, நீர் எதற்காக என்ன அழைத்தீரோ அந்த குணத்தை எனக்கு தரும்படி ஜெபிக்கிறேன். நீர் இப்படிப்பட்ட ஒரு குணத்தோடு வாழ்ந்து வந்தீர். உங்க நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். 2வது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 5:4. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த உலகத்துல துயரப்படுகிறவங்கள பாக்கியவான்கள்னு சொல்லுவாங்களா? இல்லை. யாரை ரொம்ப பாக்கியவான்கள் சொல்லுவாங்க? எப்பவும் சிரிச்சுக்கிட்டு, ஜோக் அடிச்சுக்கிட்டு, எல்லாம் அந்த பணத்தை கையில் வச்சுக்கிட்டு எப்பவும் ஜாலியாக அலையிறான்ல, ஓ இவன் தான்ப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற ஒரு ஆள் அப்படின்னு நினச்சிக்கிடுவான். அது அல்ல, துயரப்படணும். என்கிட்ட இன்டர்வியூ ஒரு நாள் பண்ணாங்க. கேட்டாங்க, பாஸ்டர் நீங்கள் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்களே பாஸ்டர், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லையா? யாருப்பா சொன்னது எனக்கு பிரச்சனை இல்லைன்னு? சிரிக்கிறது நேச்சுரலாக எங்கள் குடும்பத்தில் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த ஒரு வரம்ப்பா, ஒரு கிஃப்ட்டு. நீங்கள் காசு கொடுத்தாலும் சரி, கொடுக்காட்டாலும் சரி, சிரிப்புங்கிறது தானாகவே இருக்கிறது. அதனால நம்ம பெரிய பெரிய இதாக இருக்கிறோன்னு அல்ல. அருமையானவர்களே, நம்ம வாழ்க்கையில் துயரப்படணும். என்ன செய்யணும்? துயரப்படணும். எதுக்கு துயரப்படணும்? என் புருஷன் அடிச்சிட்டான், எங்கள் மாமியார் என்னை இப்படி பேசிட்டாங்க, எனக்கு என் புருஷன் எனக்கு சம்பளத்தை கொண்டு கொடுக்கல, இப்படி இதுக்கு அழுதுகிட்டு இருக்கக்கூடாது. இந்த துயரம் அல்ல. எதுக்கு துயரப்படணும்? எதுக்கு துயரப்படணும்? நம்மக்கிட்ட இருக்கிற நிறைய தவறு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு துயரப்படணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்கிட்ட இவ்வளவு கோபம் இருக்குதே, என் புருஷன் இப்படி என்னைய இப்படி பேசும்போது எனக்கு என்ன வந்துட்டு இவ்வளவு கோபம் வந்துட்டு, அவர் இப்படி பேசினாரு, அதை பார்க்கக்கூடாது. அது அவர் பார்க்கட்டும். அவன் பேசுனதுக்கு அவர் அந்த காரியத்தை நிச்சயமாக ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார், அது சந்தேகமே கிடையாது. ஆனால் அவர் பேசும்போது நீ ஆண்டவர் எனக்குள்ளெல்லாம் இப்படிப்பட்ட காரியம் இருக்குதேன்னு சொல்லி அதுக்கு துயரப்படணும். அந்த துயரப்பட்டால் உன் வாழ்க்கையில் ஆண்டவர் உன் குணத்தை மாற்றிடுவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. மற்றவங்களை குறை சொல்லி நாம் துயரப்பட்டுறக்கூடாது, துயரப்படணும். நம்முடைய பாவங்களுக்காக நாம் துயரப்படணும். நாம் பாவங்களுக்காக துயரப்படணும். 2வது, நம்ம எதுக்கு துயரப்படணும்? இந்த காரியங்களுக்கெல்லாம் துயரப்படும் போது, பாவம்னா என்ன? நம்ம வாழ்க்கையில் நான் இன்னும் கொலை செய்யலை, நான் யாரையும் ஏமாத்தலை, நான் யாரையும் திருடலை, இது அல்ல. இது உலகத்தான் தான். உலகத்தை மனுஷருக்கு அது பாவம். நமக்கு எது பாவம்? கிறிஸ்துவின் சுபாவத்துக்கு எதிராக நாம் எதையாவது செய்து விட்டால் அது நம் பாவம். பைபிளில் சொல்லியிருக்குது, பாவம் என்றால் என்ன? பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் போய்விட்டார்கள். பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் போய்விட்டார்கள். தேவனுடைய மகிமை நம்மை விட்டு குறைந்து காணப்படுமானால் நாம் பாவம் செய்திருக்கிறோம். ஆண்டவருடைய அந்த அளவுக்கு தக்கதாக நம்ம வாழ்க்கையில் குறைகள் இருக்குமானால் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே என்னுடைய குறைகளை மன்னியும், என் குறையை மாற்றும். சரி, எரிச்சல் வந்துட்டுன்னு வச்சுக்கிடுங்க, வராமல் இருக்காது. எரிச்சல் என்ன செய்யும்? வரும். கோபம் கண்டிப்பாக வரும் வாழ்க்கையில். வரும்போது என்ன செய்யணும்? வரும்போது இது எல்லாத்துக்கும் தான் வருதே அப்படின்னு நினச்சிடக்கூடாது. நீ உண்மையாகவே ஆண்டவர்கிட்ட போய் அந்த குறைகளை அறிக்கை பண்ணி உன் வாழ்க்கையை மாற்றணும். மாற்றும்போது தான் உண்மையாக அதுக்கு துயரம் வரணும். அதுக்கு துயரம் வரணும். அதை தவிர வேறு எதுக்கும் துயரம் வரக்கூடாது. உனக்கு துயரம் வர்றதே உங்ககிட்ட உள்ள தவறுகள் உனக்குள்ள மாறணுங்கிறதுக்காக. என்னைக்காவது உனக்குள்ள வந்த சின்ன பாவங்களுக்கும் நீ அழுதுருக்கிறியா? துயரப்பட்டிருக்கிறியா? துயரப்படாமல் இருந்தால் உன் வாழ்க்கையில் மாறுதல் வராது.
உன் வாழ்க்கையை மாற்ற துயரம் பண்ணும். ரெண்டாவது, நமக்கு துயரம் எதுக்கு வரணும்னா, தேசத்துக்காக பாரப்பட்டு ஜெபம் பண்ணணும். ரட்சிக்கப்படாத மக்களுக்காக என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அப்படியெல்லாம் கண்ணீர் வருதா? என்னைக்காவது ஆண்டவரே இந்த தேசம் ரட்சிக்கப்படலையே, என் பிள்ளைகள் இன்னும் ரட்சிக்கப்படலையே, என் குடும்பத்தில் ஒரு மாற்றம் வரணுமே, அதுக்கு கண்ணீர் வருதா? அதுக்கு ஆண்டவர் உன் பாவங்களை குறித்த துயரம் உனக்கு வருமானால் அடுத்த துயரம் உனக்கு தானா ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது அவர் எருசலேமை பார்த்து அழுதார். எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கும் வண்ணமாய் உன்னை எத்தனை தரமோ கூட்டி சேர்த்தேன், நீயோ இன்னும் என்னிடத்தில் சேரவில்லையே என்று அந்த எருசலேமை பார்த்து கண்ணீர் வடித்தார். நம்முடைய தேசத்துக்காக, பட்டணத்துக்காக துயரப்படுகிற அந்த துயரம் வரணும். இயேசு துயரம் அடைந்தார். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்காக துயரப்பட்டார். ஒரு மரியாளும் மார்த்தாளும் தன்னுடைய சகோதரன் மரித்த போது அழுது கொண்டிருக்கும் போது இயேசு என்ன செய்தார்? கண்ணீர் வடித்தார். அவர் தனக்காக அழவில்லை, மற்றவர்களுக்காக அழுதார். நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா, சுய பரிதாபம். எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வருது, என்னை ஏன் இப்படி பண்ணுறாங்க என்று சுய பரிதாபத்துக்காக அழுகிற மக்கள் ஏராளம். உனக்காக நீ அழாதே, அழுதால் உன் பாவத்துக்காக அழு. ரெண்டாவது, மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட நீ அழுது ஜெபிப்பாயானால் உனக்கு ஆறுதலை கர்த்தர் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரெண்டு கைகளை உயர்த்தி கர்த்தரை துதிப்போம். உங்களுக்கு ஆறுதல் தருவார். மற்றவங்களுக்காக நீங்கள் அழுது பாருங்க, உங்களுக்கு ஆறுதல் உண்டாகும். ரெண்டு கை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரமான ஆண்டவரே, மற்றவர்களுக்காக அழுகிற காரியங்களை செய்வீர்கள். மூன்றாவது, மத்தேயு சுவிசேஷம் 5:5 வாசிப்போம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அவர்கள் பூமியை என்ன செய்து கொள்வார்கள்? சுதந்தரித்துக் கொள்வார்கள். சத்தமா சொல்லுங்க. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். சாந்த குணத்துக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் என்ன குணம்? சண்டை போடுற குணம். சத்தமாக சொல்லுங்க. என்னது? சண்டை போடுறது. கோபம்னு சொல்லுவீங்க. கோபம் வந்தால் பிறகு கடைசியில் என்ன வரும்? சண்டை தான் வரும். சண்டை போடுற குணம். சத்தமாக சொல்லுங்க. என்ன குணம்? சண்டை போடுற குணம். நிறைய பேர்கிட்ட இருக்கு சண்டை போடுற குணம். 2 பேரை பைபிளில் சொல்லியிருக்கு சண்டை போடக்கூடாதுன்னு. முக்கியமாக ஒன்று மனைவியை பற்றி சொல்லியிருக்கு. மனைவி சண்டைக்காரியான, என்ன ஒருத்தர் சத்தமாக சொல்ல மாட்டேங்க, சண்டைக்காரியான மனைவி அப்படின்னு சொல்லியிருக்கு. ரெண்டாவது யாரை பற்றி சொல்லியிருக்கோமா? சண்டை போடுகிற ஊழியக்காரன். சண்டை போடுற ஊழியக்காரன். ஊழியக்காரன் சண்டை போடக்கூடாது அப்படின்னு பைபிளில் சொல்லியிருக்குது. 2 பேரை பற்றி பைபிளில் அழகாக சொல்லியிருக்கு. சண்டை போடுற மனைவி, ஓயாத ஒழுக்கு. சண்டை போடுற மனைவியோட ஒரு வீட்டில் குடியிருக்கிறத பார்க்கலாம். எங்கே போய் குடியிருக்கிறது நல்லது? வீட்டு மூலையில் குடியிருக்கிறது நல்லது. சண்டைக்காரியும் கோபக்காரியுமான மனைவியோட குடியிருக்கிறத பார்க்கலாம். வனாந்தரத்தில் போய் அவன் வீட்டிலே கூட குடியிருக்க முடியாது. அவன் எங்கே தான் குடியிருக்கணும்? அப்போ நான் புருஷன்மாரெலாம் சண்டை போட மாட்டாங்களா? இருக்காங்க, நிறைய பேர் இருக்கான். பயங்கர எப்பவும் சண்டை போடுற புருஷனும் இருக்கான். எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க புருஷன். இவங்கிட்ட குடியிருக்க முடியுமா? இருக்க முடியாது. வனாந்தரத்தில் போய் இருக்கிறது நல்லன்னு சொல்லியிருக்கு. சண்டை போடுற யாரானாலும் சரி, ஊழியக்காரனானாலும் சரி, சண்டை போடுற மனைவியானாலும் சரி, சண்டை போடுற புருஷரானாலும் சரி. இந்த பிள்ளைகள் மாத்திரம் சண்டை போடாமல் இருக்கா? இந்த காலத்தில் பிள்ளைகள் இருக்காங்களே அப்பா, எப்போ பார்த்தாலும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கு. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை நடக்க. அது வேற. இடையில அதுக்கு பிறகு பிள்ளைகள் உள்ள வந்து அதுகளும் சண்டை போட்டு ஒரே குழப்பமாக தான் செய்யுங்க. சபைக்குழுக்குள்ள வீடுகளுக்குள்ளே இருக்கிறத பார்க்கணும். இந்த ஆட்கள் தான் எங்கே வராங்க? சபைக்குள்ளே வராங்க.
வச்சு உருப்படியாக சபை நடத்த முடியுமா? முடியாது. இங்கேயும் யாரு கூடயாவது சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது. உன் வாழ்க்கையில் சண்டை போடுற குணத்தை பார்க்கக்கூடாது. சண்டை போடுற குணம் இருந்தால் உனக்கு இருக்கிறதும் போயிடும். சண்டை போட்டால் நீ பூமியை சுதந்திரிக்க முடியாது. சண்டை போடாத ஒரு வாழ்க்கை வாழணும். பைபிளில் நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் இயேசுவை பற்றி வாசிக்கும் போது 12, 18, 19 வாசிங்க. 18, 19 வாசிங்க. நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்மாவுக்கு பிரியமாய் இருக்கிற என்னுடைய நேசன். இயேசுவை பற்றி சொல்லியிருக்கேன். என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். அவர் புரஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார். வாக்குவாதம் செய்யவும் மாட்டார். என்ன செய்ய மாட்டாரு? வாக்குவாதம். வாக்குவாதம்னா என்ன? சண்டை போட மாட்டார். வாக்குவாதம் தான் சண்டையை உண்டாக்கும். புரிஞ்சேன்? ஏதாவது சொன்னால் மனைவி 10 வார்த்தை சொல்கிறது. மனைவி ஒரு வார்த்தை சொன்னால் புருஷன் எத்தனை வார்த்தை சொல்கிறது? 10 வார்த்தை சொல்கிறது. நான் ஏற்கனவே புருஷன் மனைவிக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்குறேன்? ஐ எம் சாரி சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். ஐ எம் சாரி, இட் இஸ் மை மிஸ்டேக், ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. ஐயா, இது என் மிஸ்டேக் தான், என்னை தயவுசெய்து மன்னிச்சுக்கிடுங்க, நான் ரொம்ப வருத்தப்படுறேன் இந்த காரியத்தை செய்ததுக்காகன்னு சொன்னால், உண்மையாக சொன்னால் பிரச்சனை முடிஞ்சு போச்சு. சண்டை போடுறேன். இயேசு நான் வாக்குவாதம் செய்ய மாட்டேன். அடுத்தது கூக்குரலிட மாட்டேன். சில ஆள் போடுற சத்தம் அடுத்த வீட்டுக்கு கேட்குது, சட்டிப்பான உடையுது. உன் வாழ்க்கையில் போடுற சண்டை தட்டு பறக்குது. உன் வாழ்க்கையில் சண்டை போட்டு கூக்குரலிடுற உன் சத்தத்தை வீதிகளில் ஒருவனும் கேட்பதில்லை. இயேசு அப்படிப்பட்டவராய் வாழ்ந்தார். கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். ஆண்டவர் யாருக்கிட்டையும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கல. அவர் முகத்தில் துப்புனாங்க. அவர் தாடி முடிய பிடிச்சி என்ன செய்தாங்க? இழுத்தாங்க. அவரோ சத்தமிடாதிருக்கிற ஒரு ஆட்டை போல இருந்தார். ஹல்லேலூயா. 2 கைகளை வைத்து, இயேசுவே, இந்த குணம் தான் எங்களுக்கு வரணும்ப்பா. எங்ககிட்ட இருக்கிற அந்த சண்டை குணமெல்லாம் மாறி ஒரு சாந்த குணத்தை எங்களுக்குள்ள தருவீராக. ஆமேன். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 13 அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 13, 7, 8. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும், ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும், லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அந்த தேசத்திலே குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். வாக்குவாதம் சண்டை வேண்டாம். நாம் சகோதரர். நாம யாரு? சகோதரர். நம்ம எல்லாம் யாரு? சகோதரர். நமக்குள்ள என்ன வேண்டாம்? சண்டை வேண்டாம். அப்புறம் ஆபிரகாம் என்ன சொல்றாரு சொல்லுங்க, பாருங்க. இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன்பு, இந்த தேசம் எல்லாம் யாருக்கு முன்னால இருக்கு? உனக்கு முன்னால இருக்குது. நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். என்ன போட்டு போகலாம். நீ இடதுபுறம் போனால், நீ இடதுபுறம் போனா நான் வலதுபுறம் போகிறேன். நான் வலதுபுறம் போறேன். நீ வலதுபுறம் போனால், நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். ஆமா, நீ வலதுபுறம் போனா நானும் என் வலதுபுறம் வருவேன்னு சொல்லல. நீ வலது பக்கம் போயிட்டா நான் எங்க போயிடுறேன்? அப்ப சண்டை வருமா? சண்டை எப்போ வரும்? அவன் வலதுபுறம் போகுது, நீனும் போகும்போது தான் சண்டை வருது. நீ இடதுபுறம் போயிட்டேன்னா சண்டை போடுறதுக்கு ஆள் இல்லை. அவன் எங்கேயாவது போய் செவரில் மோதிட்டு கிடக்கட்டும், நீ விடுதலை ஆயிடலாம். கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. பிறகு அவர் என்ன சொல்கிறாரு? தேசமெல்லாம் எல்லாம் உனக்கு இருக்குப்பா, நீ எது வேணாலும் என்ன செய்துக்க, எடுத்துக்க, போ, சந்தோஷமாக இரு. நமக்கு எதுக்கு? நம்ம சகோதரர்கள் பக்கத்தில் கானானியர்கள் இவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஏன் சண்டை போகணும்? ஏன் சண்டை வந்துச்சு? மந்தை பெருகிட்டு. சண்டை எப்போ வரும் தெரியுமா? கொஞ்சம் பணங்கணும் பெருகி, சொத்து பெருகிட்டா பிரச்சனை வந்துடும். பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை வரும், எல்லாருக்கும் பிரச்சனை வரும். உனக்கு ஒன்றுமே இல்லைன்னா நிம்மதியாக உங்ககிட்ட இருந்து எடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. மக்கள் எதுக்காக சண்டை போடுறாங்க தெரியுமா? பொருளுக்காக தான் சண்டை போடுறாங்க. சின்ன சின்ன பொருளுக்காக, சின்ன சின்ன உலக காரியத்துக்கு தான் மனுஷர்கள் சண்டை போடுறான். ஏர்த்லி திங்ஸ், இந்த பூமிக்குரிய காரியத்துக்காகத்தான் சண்டை போடுறான். ஒரு சின்ன நகைக்காக சண்டை போடுறான். எங்கள் அம்மா நகையை அந்த மகளுக்கு கொடுத்துட்டா, இந்த மகளுக்கு கொடுத்துட்டா, எனக்கு கொடுக்கல, வேணா அத்து கொடுத்துறம்மா, போயிட்டு சண்டை வேணா போயிடட்டுமே.
வாழ்க்கையில் அந்த இதை கொடுத்துட்டான். அந்த பிள்ளையை தான் இப்படி பார்க்காங்க, இந்த பிள்ளையை இப்படி பார்க்காங்க. இதுதான் உலக காரியத்துக்காகவே சண்டை போட்டே செத்து போகிறான் மனிதன். சாந்த குணம் வந்தால் அவங்க பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து, உன் கண்களை ஏறெடுத்து, நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுப்பேன். ஆபிரகாம் சண்டை போடாம போனது, சாந்தமா போயிட்டதுனால, விட்டு கொடுத்து போனதுனால, லோத்துவினுடைய குடும்பம் யார் தெரியுமா? அம்மோன் புத்திரர், மோவா புத்திரர். இன்னைக்கு அவன் இஸ்ரவேல் தேசத்துல குடியிருக்கல. 4000 ஆண்டுகளுக்கு பின்பு ஆபிரகாமின் சந்ததிக்கு ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்தை, பூமியை சுதந்திரிக்க கொடுத்தாரா இல்லையா? கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில சாந்த குணத்தை தாங்க. 2 கை வைத்து, ஆண்டவரே சாந்த குணத்தை எனக்கு தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சாந்த குணத்தை பற்றி பேசும்போதும் கேட்கும் போதும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் ஒரு தடவை ஊழியர்கள் மத்தியில் சாந்த குணத்தை பற்றி பேசினேன். ரொம்ப அழுத்தி ஜெபம் நடத்திட்டு போனேன். போய் காரில் போகும்போதே ஒருத்தர்கிட்ட சண்டை போட்டேன். எனக்கு புரியலை. அவர்கிட்ட நான் ஒரு நாளும் சத்தமாக பேச மாட்டேன். சண்டை போடலை, சத்தமாக பேச மாட்டேன். அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் கொஞ்ச நேரத்தில் போய் இன்னொரு ஆள்கிட்ட சத்தமாக பேசி விட்டுட்டேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், இன்னைக்கு என்ன ஜெபம் நடத்தினான்னு கேட்டார். சாந்த குணத்தை பற்றி. அப்புறம் ஏன் நீ ஜாக்கிரதையாக இல்லை? ரொம்ப வேதனை. அவங்க 2 பேர்கிட்டையும் உடனே நான் மன்னிப்பு கேட்டு மனம் பொருந்தி சரியாயிட்டேன். உடனே மன்னிப்பு கேட்டேன். அதை கேட்டுறணும். அப்போ தான் உனக்குள்ள சாந்த குணத்தை ஆண்டவர் தருவார். இன்னைக்கு வரைக்கும் நான் அதுக்காக வேதனைப்படுறேன். உன் வாழ்க்கையில் இதை பற்றி பிரசங்கம் பண்ணும்போது கேட்கும் போதும் ஜாக்கிரதையாக இருக்கணும். சாந்த குணம் நம்ம எல்லாத்துக்கும் வேணும். ஏன்னா நம்ம சாந்த குணம் இருந்தால் தான் இந்த பூமி நமக்கு சொந்தமாகும். இப்போ உனக்கு ஒரு பூமி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் இந்த பூமிக்கு திரும்ப வரப்போகிறார். நம்மை ஆளுகை செய்ய வைக்க போகிறார். 2 கைகளை வைத்து, ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இந்த சாந்த குணத்தை எனக்கு தரும்படி கேட்குறேன். மத்திய 5:6. நம்ம பிறக்கும் போதே எப்படி தான் பிறக்கிறோம்? குழந்தைகள் பிறக்கும் போது கையை திறந்துக்கிட்டு பிறக்குதா, மூடிக்கிட்டு பிறக்குதா? கையை மூடிக்கிட்டு தான் பிறக்குது. அப்படின்னா அர்த்தம் என்ன? அடிப்பேன் உன்னைய பாரு. ஃபிஸ்ட் கை தான். இந்த மாதிரி கைகளோடு தான் பிறக்கிறோம். சண்டை போடுற இந்த இப்படி கை வச்சா என்ன அர்த்தம்? முகங்கள்லாம் பிஞ்சு போகணும்னு அர்த்தம். இப்படியெல்லாம் ஒரு அடி அடித்தா போதும். இப்படி தான் பிறக்கிறோம். திறந்த கையில் மூணு கையோடு தான் பிறக்கிறோம். அதான் ஆதாமினுடைய குணம். பிறக்கும் போதே இப்படி தான் பிறக்கிறோம். அதனால் உன் வாழ்க்கையில் அந்த குணம் மாறி உன் கை திறக்கட்டும். கை திறந்து மற்றவங்களுக்கு கொடுக்கறதா இருக்கட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஒரு சாந்த குணத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. என்னாகும் 12:3 ஆண்டவர் சொல்கிறார், பூமியில் என் மகன் மோசையை போல சாந்த குணமுள்ளவன் ஒருத்தனும் இல்லை. அவனுக்கு விரோதமாக எப்பவும் ஆட்கள் சண்டை போட்டாங்க. எப்பவும் அவன் ஆண்டவர்கிட்ட போய் முகங்குப்புற விழுந்து அவர்கிட்ட சொல்லிடுவான். ஆண்டவர் அவனை உயர்த்தினார். அல்லேலூயா. ஆண்டவர் உனக்காக சண்டை போடுறவங்களோட அவர் யுத்தம் பண்ணுவார். கைதட்டி கர்த்தரை துதிப்போம். நீ யுத்தம் பண்ண வேண்டியதில்லை. மத்தேயு 5:6 வாசிக்கும் போது வாசிக்கலாம். மத்தேயு 5:6. நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள், நீதியின் மேல பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அவங்க என்ன செய்வாங்க? திருப்தி அடை. உனக்கு எது மேல பசி இருக்குது இந்த காலத்தில்? நீதியா வாழணும், தவறில்லாமல் நீதி செய்ய வாழணும்னு பசி இருக்கா? இயேசுவை பற்றி சொல்லியிருக்குது. அவர் அவர் நீதியின் மேலே அவர் விரும்பினார். நீதியை விரும்பி அக்கிரமத்தை என்ன செய்தார்? வெறுத்தார். நீதி செய்யணும், தவறு என் வாழ்க்கையில் வரக்கூடாது. நீதியான காரியத்தை தான் செய்யணும். அதில் பசி வேணும், தாகம் வேணும். அப்போ உனக்கு திருப்தி ஆண்டவர் தருவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
ஆண்டவரை நீ தேடு, உண்மையா தேடு. அவர் உண்டு. அவரிடத்தில் சேருகிறவர்களுக்கு அவர் என்ன செய்வார்? பலன் அளிப்பார். எரேமியா 29:13. முழு இருதயத்தோடு அவரை தேடு, அவரை தேடுங்கள். நிச்சயமா உன் வாழ்க்கையில நிச்சயமா பசி தாகம் அதுக்கு தான் இருக்கணும். இன்னைக்கு மனுஷனுக்கு பசி தாகம் எதுல இருக்கு? ப்ளஷர் வேணும், பணம் வேணும், பதவி வேணும், இன்னும் பொருட்கள் வேணும், ஆனர் வேணும், மதிப்பு வேணும், மரியாதை வேணும், எனக்கு பணம் வேணும், எனக்கு நல்ல இன்பமா இருக்கணும் இந்த உலகத்துல என்று இந்த காரியத்தின் மேல மனுஷன் ஓடிக்கிட்டு இருக்கிறான். ஹெல்த் வேணும், சுகம் வேணும், அதுக்காகவே மனுஷன் ஓடிக்கிட்டு இருக்கிறான். உனக்கு இயேசுவின் மேல தாகம் வரட்டும், அவருடைய நீதியின் மேல தாகம் வரட்டும். யாக்கோபு இதைத்தான் தேடி ஓடிக்கிட்டே இருந்தான். 2 காரியம் அவனுக்கு ரொம்ப விருப்பமாக இருந்துச்சு. 1 அவனுக்கு பணம், 2வது பெண்கள் மேலே ஆசை இருந்துச்சு. ஒரு பெண் மேலே ரொம்ப ஆசைப்பட்டு 7 வருஷம் வேலை செய்து கடைசியில் அவன் நினச்ச பெண் அவனுக்கு கிடைக்கல. எப்படி தான் அவன் கண்ணு மறைஞ்சிச்சோ தெரில. காதல் பண்ணுறவனுக்குன்னா அப்படி தான் கண்ணெல்லாம் மறைஞ்சி போகும். வாழ்க்கையில் அவன் என்ன தான் செய்கிறான்னு தெரியாது, எங்கே தான் ஓடுறான்னு தெரியாது. இப்படிப்பட்ட வாழ்க்கையில் அவன் விரும்பின பெண்ணை பிறகு கட்டல. பிறகு எத்தனை வருஷம் வேலை செய்தான்? 7 வருஷம். பெண்களுக்காக ஓடி ஓடி தாகப்பட்டு ஓடினவன் கடைசியில் ஏமாந்து போவான். பணத்துக்காக அவன் வாழ்ந்து 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 கடைசியில் ஒன்றுமில்லை. கடைசியில் ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே நீர் என்ன ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை என்ன செய்ய மாட்டேன், விடமாட்டேன்னு ஆண்டவரை பிடிச்ச போது ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். எத்தனை பேர் அதை விசுவாசி? ஆமேன், ஆமேன். விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து தாகமாயிருக்கிறவன் தண்ணீர் அண்டை வா, உனக்கு ஜீவ தண்ணீருள்ள நதிகள் உன் இடத்திலிருந்து புறப்பட்டு ஓடும். கர்த்தர் கைகளை அசைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆண்டவரே எனக்கு ஜீவ தண்ணீருள்ள நதி எனக்கு வேணும், அது ஒண்ணுதான் என் வாழ்க்கையை திருப்தியாக்கும் என்று ஆசையோடு நீ ஓடு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதி. பிலிப்பியர் 3:9 நாம் இப்போ வாசிக்கிற இந்த பகுதி, படிக்கிற இந்த பகுதிகள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது இயேசுவின் குணங்கள் என்ன. பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு காரியம், எல்லாத்தையும் நான் நஷ்டமும் குப்பையுமா விட்டுட்டேன், உம்மை அறியணும் ஆண்டவரே, உம்மை போல நான் மாறணும், எப்படியாயும் நான் உயிரோடு எழும்பணும். அதுதான் அவனுடைய ஆசை. நான் வெளிப்பிரகாரமான நீதியில் நான் இருக்க மாட்டேன், உள்ளுக்குள்ளே இருக்கிற நீதி எனக்கு வேணும். விசுவாசத்தினால் வருகிற நீதி எனக்கு வேணும், நியாயப்பிரமாணத்தினால் வருகிற நீதி அல்ல. எனக்கு வெளிப்பிரகாரமாக நான் பரிசுத்தமாக வாழுகிறதல்ல, உள்ளான வாழ்க்கையில் எனக்கு ஒரு மாற்றம் வேண்டும் என்று தாகத்தோடு வாஞ்சியோடு ஜெபிக்கிற மக்களுக்கு உள்ளத்துக்குள் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் தந்து இயேசுவின் குணத்தை தருவார். கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கைகளை அசைத்து, இயேசுவே எனக்கு உம்முடைய குணத்தை எனக்கு தாருங்க. 2 கைகளை வைத்து நல்ல ஆண்டவரே ஆவியின் எளிமை எனக்கு தாரும். என் பாவத்துக்காக துயரப்படுகிற ஒரு ஆவியை எனக்கு தாரும். தேசத்துக்காக துயரப்படுகிற ஆவியை தாரும். ஆண்டவரே எனக்கு சாந்த குணத்தை தாரும். எனக்கு நீதியின் மேலே என்னத்தை தாரும்? பசியை தாரும், தாகத்தை தாரும். கை அசைத்தப்பா, நீர் பாவம் செய்யவில்லை, உம்முடைய வாயில் வஞ்சனை காணப்படவும் இல்லை. ஆண்டவரே நீர் உம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு உண்மையாய் வாழ்ந்தீரோ அப்படி நான் வாழ எனக்கு உதவி செய். 2 கைகளை உயர்த்தி, ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு நீதி உள்ள வாழ்க்கை எனக்கு தரும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரேன், முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, அவர் செய்த சகலமும் மறவாதே. புதுவாழ்வு ஏஜி சபையின் ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு தமிழ் ஆராதனை. முதல் ஆராதனை காலை 5 மணிக்கும், 2வது ஆராதனை காலை 7 மணிக்கும், 3வது ஆராதனை காலை 8:45க்கும், 4வது ஆராதனை காலை 10:30க்கும், 5வது ஆராதனை மதியம் 12 மணிக்கும், மாலை ஆராதனை 6 மணிக்கும் நடைபெறும். சனிக்கிழமை மாலை ஆராதனை மாலை 6:30க்கும் நடைபெறும். ஆங்கில ஆராதனை: முதல் ஆராதனை காலை 6:30க்கும், 2வது ஆராதனை காலை 8:15க்கும், 3வது ஆராதனை காலை 10 மணிக்கும், 4வது ஆராதனை காலை 11:45க்கும், 5வது ஆராதனை மாலை 4:30க்கும் நடைபெறும். சிறுவர் ஆராதனை அனைத்து ஆராதனைகளிலும் நடைபெறும். தெலுங்கு ஆராதனை ஞாயிறு காலை 10:30க்கும், ஹிந்தி ஆராதனை ஞாயிறு மாலை 4 மணிக்கும், வெள்ளிக்கிழமை பெண்கள் ஆராதனை காலை 10:30க்கும் நடைபெறும். எங்கள் முகவரி: புதுவாழ்வு ஏஜி சபை, எண் 6, அண்ணா சாலை,
சின்னமலை, சென்னை 6,15,000. 24 மணி நேர ஜெப உதவிக்கு 914422353535. அனைத்து ஆராதனைகளையும் நேரடி ஒளிபரப்பாக இணையத்திலும் காணலாம். எங்கள் இணையதளம் www.nlag.in.